கெட் அவுட் மோடின்னு ஒண்ணு ரூல்ஸ் சொன்னா, நீ சொல்லி பாருங்க, சொல்லிட்டா என்ன விட்டான். இது இங்க அரசியல் நிலைப்பாடுகள் வேற இருக்கலாம், மன வேறுபாடுகள் வேற இருக்கலாம், இந்த மண்ணுல வேற வேற வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா மொழி என்று ஒன்று வந்து விட்டால், உலகத்திலே மொழிக்காக செத்து போன தீ குளிச்சவன் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கான். வேற எங்க இருக்கா சொல்லு? வேற எந்த மாநிலத்துல இல்ல உலகத்துல எந்த மொழியில் இருக்கான்? எந்த மொழியில் இல்லாத ஒரு பெருமை தன் தாய்க்கு இணையாக போற்றப்படுகிற மொழிக்கு ஒரு பங்கம் வருமானால், ஒரு சிறுமை வருமானால், அந்த பங்கத்திற்கும் சிறுமைக்கு எதிராக நான் உயிரையே கொடுப்பேன், தீ குளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்திருக்கு. இது வரலாறு, நம்ம கற்பனையா சொல்லல. இப்ப கூட சேலம்பத்துல இறந்து போன ராயனனுக்கு மணி மண்டபம் கட்டுவான்னு சொல்லியா கடலூர் அறிவிச்சாரா இல்லையா? முதலமைச்சர் கடலூர்ல முந்தா நாள் அறிவிச்சார், மொழிபோர் தியாகிகளுக்கு நான் மணி மண்டபம் கட்டுறேன், ராயந்தரை நினைவு கூறும் வகையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த அரசும் சரி, இங்க தமிழ்நாடு கூடிய மக்களும் சரி, ஒருபோதும் இந்த இந்தி மொழியை கற்க மாட்டேன். தேவைப்பட்டா கத்துட்டு போறேன். எனக்கு என்ன பகையாது, எனக்கு என்ன பகையாது, விரோதமாது. எங்களுக்கு அவசியம் தேவைப்பட்டா கத்துக்கிறோம். நீ கட்டாயப்படுத்துங்கிறத எங்களுடைய சிம்பிளான வேண்டுகோள். தேவைப்பட்டா நான் கத்துக்கிறேன், தேவைப்பட்டா நான் படிச்சுக்கிறேன், தேவைப்பட்டா நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன நீ கட்டாயப்படுத்தாத. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அரிசி சோறு சாப்பிடுறோம். இதே குஜராத்துக்கோ பம்பாய்க்கு போனா என்ன பண்றோம்? சப்பாத்தி சாப்பிட பழகிக்கிறோம். இங்கே